ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சளி இருமல் சரியாகிறதுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரசம் வைக்கிறதுக்காக 2 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 7 போல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்த பிறகு அது கூட 1 ஸ்பூன் மிளகு, 2 வத்தல், வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் முழு மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம சேர்த்துருந்த எல்லாத்தையும் பவுடரை திரித்து எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக தூதுவளை இலையும் கூட சேர்த்து திரிச்சிக்கலாம். கடைசியாக தூதுவளை இலையும் சேர்த்து இந்த மாதிரி பரபரன்னு திரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தூதுவளை ரசத்துக்கு தேவையான அளவு புளிக்கரசலை கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது கூட முதல்ல அரைச்சி எடுத்த தக்காளி பேஸ்ட்டை கூடவே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தூதுவளை ரசத்துக்கு புளிக்கரைசல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரசம் செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூடவே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். வரமிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரிச்சு எடுத்துருந்த தூதுவளை ரச பவுடரை இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்த புளிக்கரைசலை இப்போ இது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சளி, இருமல், தொண்டை கரகரப்பு உங்களுக்கு உடனே சரியாகணும்னா இந்த தூதுவளை ரசத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு உடனே சரியாகிடும். இப்போ இந்த தூதுவளை ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரசத்தை அதிக நேரம் கொதிக்க விடாமல் நுரகுடி வரும்போது இந்த தூதுவளை ரசத்தை நம்ம இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.